Today we are going to see the practical problems related to income from house property. House property related ஆன practical problems that is to past exam questions எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு first question. Manoj has a 3 flats at Chennai. All the houses were self-occupied. The particulars of the flats have been given below. Particulars: flat 1, 2, 3. Municipal valuation has been given. Fair rent of those properties have been given. Standard rent has been provided. Municipal tax has been given. Municipal tax paid details has been given, but it is given as a percentage but not as an amount. And interest on loan pertaining to the repairs for the flat 2 have been given, and interest on loan related to purchase of the property for flat 3 have been given. So இந்த சினாரியோவில் இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மனோஜ் வந்து செல்ஃப் ஆக்குபைடாக வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மனோஜ் 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியுமே செல்ஃப் ஆக்குபைடாக ட்ரீட் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் ப்ரொவிஷன்ஸ் படி 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம செல்ஃப் ஆக்குபைடுன்னு ட்ரீட் பண்ண முடியும். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை டீம்டு டு பி லெட் அவுட்னு தான் ட்ரீட் பண்ண முடியும். அப்போ எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை செல்ஃப் ஆக்குபைடுன்னு ட்ரீட் பண்ணுறது, எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை டீம்டு டு பி லெட் அவுட்னு ட்ரீட் பண்ணுறதுங்கிறது whichever is beneficial to the assessee தான் ப்ரொவிஷன் சொல்லுது. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி ட்ரீட் பண்ணால் அசஸிக்கு ரொம்ப கம்மியான டேக்ஸ் வருமோ அப்படி நீங்கள் தாராளமாக ட்ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் ஆக்ட் சொல்லுது. ஸோ இப்போ எதை செல்ஃப் ஆக்குபைடாக வச்சுக்கணும், எதை டீம்டு டு பி லெட் அவுட்டாக வச்சுக்கணுங்கிறத இந்த கொஷினு. இப்படி போனால் அசஸிக்கு கம்மியான டேக்ஸ் வரும். ஸோ the presentation, we are going to the presentation of the problem. ஸோ எந்த சம் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியும் if the sum is related to a case study சம்மாக இருந்தது அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டடி சம்முக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ கேஸ் ஸ்டடி சம். மனோஜ் வந்து 3 ஃப்ளாட் வச்சிருக்காரு, அந்த ஃப்ளாட் வந்து செல்ஃப் ஆக்குபைடாக ஆக்குபை பண்ணியிருக்காரு. இப்போ எதை வந்து டீம்டு டு பி லெட் அவுட்டாக காட்டுவீங்க, எதை வந்து செல்ஃப் ஆக்குபைடாக காட்டுவீங்க, இது ஒரு கைண்ட் ஆஃப் அ கேஸ் ஸ்டடி. we need to provide a solution for the மனோஜ் ப்ராப்ளம். அப்படிங்கிறப்ப அந்த ப்ரெசன்டேஷனுங்கிறது it should be related to, ஃபஸ்ட்டு we need to write the assessee name, Mr. Manoj. Next, assessment year 25-26. Next, sorry, it is previous year 24-25. So particulars: flat 1, flat 2, flat 3. ஸோ இப்போ இந்த சினாரியோ எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 3 ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை டீம்டு டு பி லெட் அவுட்டாக நம்ம கொண்டு போய் ஆகணும். அப்போ மீதி 2 ப்ராப்பர்ட்டியை செல்ஃப் ஆக்குபைடாக கொண்டு போய்க்கலாம். அப்போ 3 ப்ராப்பர்ட்டியில் எந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டீம்டு டு பி லெட் அவுட்டாக கொண்டு போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ப்ராப்பர்ட்டியுமே டீம்டு டு பி லெட் அவுட்டாக இருந்ததுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி, இந்த ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக இருந்தால் அதுக்கு என்ன இன்கம் வரும், இந்த ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக இருந்தால் அதுக்கு என்ன இன்கம் வரும், இந்த ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக இருந்தால் அதுக்கு என்ன இன்கம் வரும். ஸோ 3 ப்ராப்பர்ட்டிக்கும் ஃபஸ்ட்டு இன்கம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று 3 ஆப்ஷனில் நம்ம போக வேண்டியிருக்கும். சம் போக போக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் மேனர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு particulars. ஸோ இந்த டேப்லர் காலம் இஸ் கோயிங் டு கால்குலேட் 3 ப்ராப்பர்ட்டியுமே டீம்டு டு பி லெட் அவுட்டாக இருந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன இன்கம் வருங்கிறத நம்ம இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ப்ரொவிஷன்ஸ் படி ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தோம்னா municipal valuation versus fair rent. Municipal valuation versus fair rent, whichever is higher. whichever is higher. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டுக்கு அமௌண்ட் வந்து 3,75,000. நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்டுக்கு 3,60,000. மூணாவது ஃப்ளாட்டுக்கு 3,80,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு as per the provisions we are moving further to step 2. step 2 ஓட நார்ம்ஸ் என்ன? step 1 ஓட வேல்யூ step 1 versus standard rent whichever is lower. அப்போ step 1 ஓட வேல்யூ என்ன? 3,75,000. step and also standard rent 3,50,000. so whichever is lower னு பார்த்தோம்னா answer is 3,50,000. இங்கே 3,60,000 versus 3,70,000. whichever is lower, 3,60,000. and மூணாவது 3,80,000 versus 3,75,000. so the answer is lower amount is 3,75,000. next step 3 step 2 versus
actual rent receivable, whichever is higher. அப்போ ஸ்டெப் 2 வேல்யூ versus actual rent whichever is receivable, actual rent receivable whichever is higher. அப்போ இங்கே ஆக்சுவல் ரெண்ட்னு ஒன்று கிடையாது, பிகாஸ் 3 ப்ராப்பர்ட்டியுமே ஒரு செல்ஃப் ஆக்குபைடாக வச்சிருக்கும் போது எப்படி ஆக்சுவல் ரெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வராது. ஸோ ஆப்வியஸ்லி ஆக்சுவல் ரெண்ட் நாட் அப்ளிகபிள்ங்கிறதுனால ஸ்டெப் 2 வேல்யூவே தான் இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ தட்ஸ் ரெஃபர்ஸ் டு 3,50,000, 3,60,000, 3,75,000. இப்போ இந்த அமௌண்ட்டு தான் நம்மளோட கிராஸ் annual value. இந்த step 3 value தான் gross annual value. So that refers to 3,50,000, 3,60,000, 3,75,000. இப்போ நார்ம்ஸ் படி நம்ம முனிசிபல் டேக்ஸ் என்ன பே பண்ணியிருக்கிறோமோ அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு. பட் இந்த சம்மில் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம்னா percentage பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த percentage should be applied on the municipal valuation, not on the gross annual value. We should be careful. municipal valuation மேலே தான் அப்ளை பண்ணணும். ஸோ தட்ஸ் refers to 12% ஆஃப் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டுக்கு 12% ஆஃப் 3 lakhs, பிகாஸ் ஃப்ளாட் ஒன்னோட முனிசிபல் வேல்யூஷன் 3 lakhs. ஸோ 12% ஆஃப் 3 lakhs refers to 36,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளாட்டுக்கு 3,60,000 into 8%. that comes to 28,800. and தேர்டுக்கு 3,30,000 into 6%. that comes to 19,800. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு 3 lakhs into இங்கே பெட்டர், இங்கே ஒரு ஒர்க்கிங்ஸும் காட்டிக்கிறது பரவாயில்ல. 3 lakhs into 12%. செகண்டு 3,60,000 into 8%. நெக்ஸ்ட்டு 3,30,000 into 6%. ஓகேவா? இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் நம்ம முனிசிபல் டேக்ஸ் லெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ தட்ஸ் கம்ஸ் டு 3,14,000 ஃபார் ப்ராப்பர்ட்டி 1, 3,31,200 ஃபார் ப்ராப்பர்ட்டி 2, 3,55,200 ஃபார் ப்ராப்பர்ட்டி 3. இப்போ லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 படி நமக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிடக்ஷன் என்னது? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அட் 30%. வேறு எந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவைலபிள் உண்டு. ஸோ 30% ஆஃப் த ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ, தட்ஸ் கம்ஸ் டு 3,14,000 ஓட 30%. தட்ஸ் கம்ஸ் டு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 94,200 நமக்கு வருது. அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு 99,360 வருது. அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு 1,06,560. அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு டிடக்ஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு எதுவும் இல்லை, ஸோ நாட் அப்ளிகபிள். செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 55,000 இருக்குது. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஸோ டோன்ட் திங்க் தட் இங்கே ஆப்வியஸாக வந்து ரிப்பேர்ஸுக்கு வந்து 30,000 தான் அவைலபிள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல திங்க் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா, டீம்டு டு பி லெட் அவுட்டாக இருந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன இன்கம் வருங்கிறதா நம்ம கால்குலேஷனே. அப்படிங்கிறதுனால நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 55,000 டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த விதமான சீலிங் லிமிட்டுமே கிடையாது. ஸோ 55,000 we can fully claim. அண்ட் ஆல்சோ தேர்டு ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து அக்விசிஷனுக்கு ஸோ we can claim that 1,75,000 அதையுமே ஃபுல்லாக claim பண்ணிக்கலாம். ஸோ we are going to get the income from house property of first property. இது 3,14,000லேருந்து 94,200 மைனஸ் பண்ணோம்னா 2,19,800. அடுத்தது 3,31,000லேருந்து 99,360யும் 55,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 1,76,840. அடுத்தது மூணாவது சினாரியோவில் 73,640. இப்போ நமக்கு கிடைச்சது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது 3 ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக லெட் அவுட்டாக விடுறோம் அப்படின்னா அப்போ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு என்ன வேணும்? அதோட இன்கம் என்னன்னு வேணும். அதனால் 3 ப்ராப்பர்ட்டிக்குமே நம்ம இன்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஆப்ஷன் போகும்போது நமக்கு ஒரு
கிளாரிட்டி இருக்கும். எதை நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா?